வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் அரிசி நம்ம தாய்மண்ணின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் காட்டு யானம் அரிசி. இது சாதாரண அரிசி அல்ல. இது நம் உடலை, நம் மண்ணை, நம் சுகாதாரத்தை பாதுகாக்கும் அரிசி. காட்டு யானம் அரிசி என்பது என்ன என்பது பற்றி பார்ப்போம். காட்டில் தானாக வளரும் யானம் என்பதால்தான் காட்டு யானம் என்று பெயர் வந்தது. இது நெல் செடியின் உயரம் சுமார் 7 அடி வரை வளரக்கூடியது. பழங்காலத்தில் மழை சார்ந்த விவசாயத்தில் பெரும்பாலும் இந்த நெல் விதைக்கப்பட்டது. எந்தவிதமான ரசாயனத்துடனும் இல்லாமல் இயற்கையாக வளரும். இந்த அரிசியின் மகத்துவங்களை பற்றி பார்ப்போம். 1வது, நரம்பு மண்டலத்துக்கு பலம். நரம்பு தளர்ச்சி, உடல் சோர்வுக்கு இதன் ஊட்டச்சத்து பயனளிக்கிறது. 2ஆம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சிறந்த தேர்வு. குறைந்த கிளைசமிக் குறியீடு லோ-GI. 3வது, உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது. 4வது, நிறைவான திரிபச்சத்துடன் உணவு தாது. வயிற்றை நீண்ட நேரம் முழுமையாக வைத்திருக்கிறது. 5வது, பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை கொண்டது. 6வது, மலச்சிக்கல், அமிலத்தன்மை, குடல் சிக்கல்கள் போன்றவற்றுக்கு நிவாரணம். 7வது, சிறந்த இரத்த ஓட்டம், சுறுசுறுப்பு நிவாரண சக்தி. சாப்பிடும் முறை. சாதம். சாதாரணமாக 1 கப் காட்டு யானம் அரிசி 5 கப் தண்ணீர் நன்றாக கழுவி 5 முதல் 6 மணி நேரம் ஊற வைக்கவும். பிறகு குக்கரில் 5 விசில் வரை வேக வைக்கலாம். சாம்பார், ரசம், முருங்கைக்காய் குழம்பு போன்ற பாரம்பரிய உணவுகளுடன் சாப்பிட சிறந்தது. கஞ்சி, மார்னிங் டயட்டாக. காட்டு யானம் அரிசியை ராத்திரி ஊற வைத்து காலையில் கஞ்சியாக வேக வைத்து சிறிது சுக்குத்தூள், உப்பு, நெய் சேர்த்து குடிக்கலாம். இடியாப்பம், இட்லி, தோசை. அரிசியை அரைத்து புளிக்க வைத்து இட்லி மற்றும் தோசையாக செய்து சாப்பிடலாம். சுவையாகவும் செரிமானத்திற்கு எளிதாகவும் இருக்கும். யார் சாப்பிட வேண்டும்? குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம். நரம்பு குறைபாடு, சர்க்கரை நோய், சோர்வும் தளர்வும், குடல் பிரச்சனைகள் கொண்டவர்கள் இந்த உணவை எடுத்துக்கொண்டால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய அரிசிகளை உண்டு ஆரோக்கியமாக நோயில்லாமல் வாழ்வோம். பாரம்பரிய அரிசிகளை பற்றியும் அதன் பயன்களை பற்றியும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.